ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஆர்எக்ஸ் தமிழ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹேர் ஃபாலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது பயோட்டின்னு சொல்லப்படுற ஒரு நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட். இது பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஹேரை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேரை க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். மேலும் கிரேயிங் ஆஃப் ஹேர்னு சொல்லப்படுற நம்ம ஹேர் நரைத்து போவதையும் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலிக்கிள் டெத்தில் இருந்து ப்ரிவெண்ட் பண்ணவும் ஹெல்ப்பாக இருக்கும். அதாவது ஹேர் ஃபாலிக்கிள் பார்த்தீங்கன்னா டெத் ஆயிடுச்சுன்னா ஹேர் க்ரோ ஆகாது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக போகிறதுனால தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காது. அதனால் ஃபாலிக்கிள்ஸில் டெத் ஆகி ஹேர் க்ரோ ஆகாது. இதெல்லாம் தடுக்கிற விதமாக இந்த பயோட்டின் ஹெல்ப்பாக இருக்கும். இதோட மேஜரான ரோல்னு பார்த்தீங்கன்னா ஹேரை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கெராட்டின்னு சொல்லப்படுற இது டைப் ஆஃப் ப்ரோட்டீன் தான். அதை பில்ட் பண்ணுறது மூலமாக ஹெல்த்தி ஹேரை மெயின்டெனன்ஸ் பண்ணும். அதாவது கால்சியம் பென்டோனேட்னு சொல்லப்படுற இந்த ட்ரக்கோட ஒரு காம்பினேஷன் தான். இது பார்த்தீங்கன்னா ஹேர் கிரேயிங் ஆகிறத ரெடியூஸ் பண்ணும். மேலும் ஜிங்க், காப்பர், செலேனியம் இருக்கிறதுனால ஹேர் டேமேஜை தடுத்து ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இதை நம்ம டெய்லி ஒரு டேப்லெட் ஆஃப்டர் ஃபுட் நம்ம எடுத்துக்கலாம். மேலும் இதுக்கு ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே யாருனாலும் எடுத்துக்கலாம். அதாவது அன்கண்ட்ரோலபிள் ஹேர் ஃபாலை எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு நாம் இன்னைக்கு பார்த்தோம். தேங்க்யூ.